பயிர் சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த ரசாயன பூச்சி மற்றும் பூஞ்சால கொல்லி மருந்துகளை அடிப்பதால் நாம் இயற்கையில் உள்ள நன்மை பயக்கும் பூச்சிகளையும் சேர்த்து அழித்து விடுகிறோம். இதனால் பூச்சிகளின் தொல்லையும் கூடுதலாகிறது. இது காஞ்சிபுரம் மாவட்டம் கரியச்சேரி இயற்கை விவசாயி திருமதி சபிதா அவர்களின் அனுபவம். இவர் நெல் சாகுபடியில் இயற்கை இடுபொருட்களை மட்டுமே பயன்படுத்தி 1 ஏக்கரில் சுமார் 27 மூட்டைகள் வரை நெல் மகசூல் எடுத்துள்ளார். அவரின் இயற்கை சாகுபடி அனுபவத்தை இப்பொழுது பாருங்கள். 4.5 ஏக்கரை ஏன் நம்ம இயற்கையாக விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்போ எடுத்த உடனே விவசாயம் ஆரம்பிக்காமல் எங்கெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் போய் சந்தித்தோம். அவங்களுக்கு ஏற்படுற என்னெல்லாம் நஷ்டங்கள் ஏற்படுது, அப்புறம் எப்படிலாம் அவங்களுடைய நிலம் எப்படி இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற யுத்திகள்லாம் நம்மளுடைய நிலத்தில் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எங்களுடைய நிலம் வந்து ஒரு களிமண் பூமி. அவங்களுடைய நிலத்துக்கு என்னெல்லாம் நெல் வரும், நம்மளுக்கு எப்படி வருங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சி ஒரு 2005 அந்த சித்திரபோகம் எப்போவுமே விவசாயத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்போ வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ பக்கத்தில் வந்து ஜேஃபார்ம் இருக்குது, டாஃபி இது ஜேஃபார்ம். அங்கே போய் எஸ்எஸ் நாகராஜன் சாரை சந்திக்கும் பொழுது அப்போ J18ங்கிறது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நெல் ரகமாக இருந்தது. அது மெயினாக பார்த்திங்கன்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இது வெள்ளம் போனாலும் அதுக்கு மேலே கதிர் வந்து அறுவடைக்கு தயாராகும். 5.5 6 மாதம் பயிரானது. அதில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆரம்பத்தில் வந்து 43 ADT 43 ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்களுடைய பேப்பரில் எல்லாமே வந்து யூரியா போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதை எல்லாமே மாற்றி எவ்வளவு உரம் இடணும், நம்மளுடைய மக்கிய தொழு உரம் இடணும், என்னெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணுங்கிறத அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு கதிர் வருது. இங்கே ஊரில் வந்து பெரிய ஒரு சந்தேகம், எப்படி இயற்கையில் பண்ண முடியும், யூரியா போடாமல் எப்படி வளரும் அப்படின்னு. ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இதுவாகவே இருந்தது, ஒரு பரீட்சை எழுதுகிற மாதிரியே இருந்தது. அது நெல் முளைச்சி வந்ததுலேருந்து கதிர் வர வரைக்கும். முதல் கதிர் பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். என் மாமியாரிடம் போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கதிர் வந்துடுச்சுமா, இனிமேல் பரவாயில்லம்மா, எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கோம், கண்டிப்பாக விதை போட்டு அது கண்டிப்பாக காய்க்கும்ன்ற இது இருந்தது. ஆனால் அவங்க வந்து எல்லாரும் சொன்னது வந்து எப்படி யூரியா போடாமல் ஒன்றும் வராது அப்படின்னாங்க. அப்படி சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி அதில் ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாய்சன் ஃப்ரீ இது ரங்கநாதன் சார் அவர்களுடைய ஊக்கம், இன்னும் பல யுக்திகளை சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் முதல்ல பஞ்சகவ்யா எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம கொடுமுடி நடராஜன் சார் ஒரு ஆர்டிக்கலில் படித்து அதை வந்து நான் ட்ரை பண்ணேன். வீட்லேயே வந்து ஒரு பானையில் சிறிதளவில் ட்ரை பண்ணேன். அதை டெஸ்ட்டுக்கும் அனுப்பிச்சு அதில் இருக்கிற என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கணும் அவங்க எழுதி கொடுத்தாங்க. அப்படி ஆரம்பித்தது. என்னுடைய நிலத்தில் வந்து வெறும் தொழு உரம் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்குன்னே நாங்கள் நாட்டு பசுமாடு வாங்கினோம், அதை வச்சோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சோன்னா, இது வந்து வெறும் இயற்கை விவசாயத்தோடு விடாமல் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றணும் அப்படின்னு. அப்போ தான் கேவிகே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பயிற்சி இருக்குது. முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, எல்லா விவசாய சம்மந்தமான எல்லாத்துக்கும் பயிற்சி அளிக்கிறாங்க. அது என்னோட இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு மகளிர் குழு கூட இருக்காங்க பக்கத்து கிராமத்தில். அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் கூட அங்கே பயிற்சிகள்லாம் நாங்கள் அவங்களோட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். அப்போ அடுத்தது ஆடு வளர்க்கணுன்னு ஒரு திட்டம் போட்டு ஆட்டுக்கு குடிலெல்லாம் அமைச்சு தலைச்சேரி ஆடுகள் இங்கே அவரும் வந்து கேவிக்கையில் பயிற்சி எடுத்தவர் தான். அவர்கிட்டேருந்து ஒரு 10 ஆடு வாங்கினோம். அது இப்போ பெருகி கொண்டே வருது. அப்போ ஆடுகள் வாங்கினா அதுக்கு வேண்டிய உணவு நம்ம தயார் பண்ணணும். அதனால் எங்களுடைய கழனி பார்த்திங்கன்னா 4.5 ஏக்கரில் வந்து எல்லா இடத்துலையுமே காவா இருக்கும். அந்த காவால் வந்து மழைநீர் சேமிப்பாகவும் இருக்கும். அந்த எடுத்த மண்ணில் வந்து எல்லாம் மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர்கள், மரங்களாகட்டும், பில் வகையாக இருக்கட்டும், கோஃபோர், அதெல்லாம் பயிரை வச்சுருக்கோம். வேலி மசால் அதெல்லாமும் போட்டிருக்கோம். இதுக்குன்னு தனியாக ஒரு கழனி ஒதுக்காமல் அந்த இது வாய்க்கா ஓரமாக அதை நட்டு வச்சுருக்கோம். அது வந்து எனக்கு ஒரு உயிர் வேலியாகவும் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து ரசாயனம் போட்டு பயிர் செய்கிறாங்க. இப்போ இந்த காவை வந்து எனக்கு ஒரு மழைநீர் சேமிப்பாகவும் ஆகுது. அதனால் அந்த கடைசி துண்டில் வந்து ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோம். இந்த தண்ணி எல்லாமே போய் அதுக்குள்ளே விடுற மாதிரி அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீன் வளர்ச்சிக்கும் அது இது பண்ணலாம் அப்படின்னு அந்த பயிற்சியும் நான் வந்து கேவிக்கையில் தான் எடுத்திருக்கேன். அப்போ வந்து ஆனால் இந்த 2 வருட காலமாக கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற தொட்டு அதில் வந்து என்னால் தண்ணி தேங்க முடியவில்லை.
ஒரு வாட்டி அது நிரம்பிச்சு 20 நாள்லேயே அந்த தண்ணி கீழே போயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா அது எடுத்த மண் வந்து மேலெல்லாம் எங்களுக்கு களிமண் தான். அந்த மேல் டாப் சாயில்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக வச்சுட்டு அதில் காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம். அடியில் எடுக்க எடுக்க வந்து சுண்ணாம்பு தான் வந்தது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இந்த சுண்ணாம்பு என்ன பண்ண போகிறீங்க, விற்றுருங்க. நாங்கள் அதுக்கு வந்து எங்களுக்கு உடன்படலை. நாங்கள் அது சுண்ணாம்பு எடுத்து ஒரு ஓரமாக நாங்கள் அதை ரொப்பி வச்சுருந்தோம். அதில் வந்து நாங்கள் மாட்டுக்கொட்டை அமைச்சிட்டு அது பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன காடாக உருவாக்கணுன்ட்டு மரங்கள்லாம் நட்டோம். டிம்பர் வுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மரங்களும் வச்சுருக்கிறோம். சில ஸ்தல விருட்சங்களும் வச்சுருக்கோம். வில்வம், வன்னி அதெல்லாம் வச்சுருக்கோம். குமிழ், மலவேம்பு அதெல்லாமும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ 2 வருட காலமாக இதை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா வெறும் பயிர் மட்டும் வைக்காமல் காய்கறிகள், இனிப்புச்சோளம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 15 வகையான காய்கறிகள் என்னால் உற்பத்தி பண்ண முடிஞ்சது. அப்போ வந்து எனக்கு வந்து ஆள் பற்றாக்குறையே கிடையாது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு வரத்துக்கு முன் அது என்னுடைய கோல்டன் பீரியடுன்னு சொல்வேன் நான். என்னால் 15 காய்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னால் பறிக்க முடிஞ்சது. வாரத்துக்கு என்னால் தேங்காய்கள் பறித்து கொடுக்க முடிஞ்சது. பக்கத்தில் நகரியம் இருக்கிறதுனால எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் அதை வாங்கி செல்வார்கள். அவர்களும் அதை பயன்பட்டாங்க. ஏன்னா அந்த சுவையே அவங்க சொல்லுவாங்க, அது அப்படி ஒரு தாளிப்பு கொடுத்தாலே போதும், உடனே வந்து அது ரொம்ப வந்து சீக்கிரமாகவே அது வெந்து விடுகிறது அப்படின்னு. சுவையும் ரொம்ப நல்லா இருக்குனுங்க. ஆனால் எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம்தான் அதுக்குள்ளே 100 நாள் வேலைவாய்ப்பு வந்தது. ஆளுகள்லாம் அங்கே போயிட்டாங்க. என்னால் வந்து பண்ண முடியல, அந்த மாதிரி அளவுக்கு பண்ண முடியல. ஆள் பற்றாக்குறை வந்து எனக்கு அது இனிமேல் வந்து இதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமானே ஒரு சந்தேகமாக இருந்தது. ஆனாலும் அதை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 ஏக்கர் அளவுக்கு மட்டும் பயிர் வச்சுட்டு கொஞ்சம் காய்கறிகள் எங்கள் வீட்டுக்கு தேவை, என்னோடய ஆடு மாடுகளுக்கு தேவையானதெல்லாம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். நான் இயற்கை முறையில் வந்து உற்பத்தியாகிற நெல்லோ காய்கறிகளோ வந்து லாபகரமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பரவலான பேச்சாக இருக்குது. ஆனால் என்னால் சொல்ல முடியும், என்னால் இயற்கையாக பண்ணி நான் 1 ஏக்கரில் 27 மூட்டை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு யூரியாலாம் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 மூட்டை தான் எடுக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் என்னால் 50 மூட்டை கூட எடுக்க முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்குது. இப்போ சில யுத்திகள்லாம் நான் உபயோகப்படுத்துகிறோம் நம்ம இயற்கை விவசாயத்தில். எப்போவுமே இங்கே எல்லாருமே வந்து 30 கிலோ நெல் உபயோகப்படுத்துகிறாங்க விதை இது பண்ணுறதுக்கு. நான் வந்து ஒரு 2 கிலோ யூஸ் பண்ணி ஒரு ஒத்த நாற்று முறையிலையும் பண்ணுறேன். அல்லது ட்ரம் சீடர்னு கேவிகேயில் நான் வாங்கியிருக்கிறேன். அதில் 8லேருந்து 12 கிலோ நெல் ஊற வச்சு நேரடி நெல் விதைப்பும் பண்ணுறான். கொத்தாக நட்டால் தான் நிறைய மகசூல் வரும், நல்லா களைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நான் காமிப்பேன். நான் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா உரம்லாம் வந்து ஒரு செடிக்கு போனால் போதும். ஆனால் அது எதுக்கு ஒரு கொத்து எடுத்தால் 13 இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. ஆனால் நான் கூடவே இருந்து அவங்களுக்கு பிரித்து வைங்கம்மா, 2 வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அப்போ வந்து நல்லா உழுதுட்டு முதல்ல, அதுக்கப்புறம் ஃபுல்லாக தொழு உரம், எங்கள் மண்புழு உரம் நானே தயாரிச்சுக்கிறேன். என்னோடய கழனிக்கு வேண்டிய மண்புழு உரத்தை நாங்களே தயாரிச்சுக்கிறோம். இலை தழைகளை பெருக்கி கொண்டு அதில் போட்டுட்டு, அதே மாதிரி ஆடு மாடு உடைய கழிவுகள் எல்லாம் அதில் எல்லாமே போட்டுருவேன். அதுக்கப்புறம் எங்கள் காய்கறி கடைகளில் இருக்கிற வேஸ்ட் அதெல்லாத்தையும் நான் வந்து மூட்டையாக தூக்கிட்டு வந்து இதில் போட்டு மக்க வச்சு மண்புழு உரமாக்கிடுவேன். அதுதான் என்னோடய மெயின் உரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யா அதை வந்து தயாரித்து அதையும் வந்து தண்ணியில் சொட்டாக விடுறதும் கொஞ்சம் பண்ணுவேன். மெயினாக வந்து இலை வழி ஊட்டம் தான் பஞ்சகவ்யா. அமிர்த கரைசலையும் ஊற்றி அந்த ட்ரம்மில் கொட்டி கீழே வந்து ஒரு 200 லிட்டர் ட்ரம்மை வாங்கிக்கோங்க. கீழே ஒரு சின்ன குழாயை பொருத்திக்கோங்க. ஒரு முக்காலி பண்ணி அதில் உட்கார வச்சுருங்க. தண்ணி போகிறப்ப அதில் கொஞ்சமாக திறந்து விட்டுருங்க. அது அந்த தண்ணி போய் ஃபுல்லாக பாஞ்சிரும். அதில் அதே மாதிரி கனிஞ்ச பழங்கள், தூர எரியிற பழங்கள்லாம் அதை வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு நிழலான இடத்துல பானையிலையோ போட்டு மக்க வைங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நுரைச்சி வரும். அந்த தண்ணி எடுத்து 1லேருந்து 10 பங்கு தண்ணி ஊற்றி நம்ம அடித்தோம்னா நம்மளுடைய சார் உண்ணும் பூச்சிகள் எல்லாம் நிறையவே கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நான் சில கொம்புகள் நட்டிருப்பேன். அது வந்து பேர்ட் பர்ச்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வல்லியன்னு ஒரு பறவை, அது வந்து விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை செய்கிறோம். இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி போடுற இதில் வந்து அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அழிச்சிடுறாங்க, அந்த பூச்சிகளையும் அழிச்சிடுறாங்க. அதனால் அந்த நெல்லெல்லாம் சாப்பிட்டா அந்த புழுக்களெல்லாம் சாப்பிட்டா அந்த இனமே அழிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வல்லியன் வந்து இதில் உட்காந்து உணவு அருந்தும். எதுக்கு இது உபயோகப்படுத்துதுன்னா, இது வந்து அந்த புழு பருவத்தில் இருக்கிற அந்த பூச்சிகளை வந்து அது உணவாக அருந்தும். ஊன் விழுங்கிகள்னு சொல்லுவாங்க. அப்போ அதை சாப்பிட்றதுக்கு வந்து அது உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஏக்கருக்கு ஒரு 8 இடத்துல இந்த மாதிரி குச்சிகளை நட்டால் போதும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த தென்னை மட்டையுடைய பின்புறத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஆந்தை
இரவு நேரங்களில் வந்து ஆந்தை உட்காந்து இருக்கிற எலிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக நான் அதை வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசாயன இதில் வந்து வயர் வச்சு நைட்டு போய் வச்சு அதுக்கு எலி வெட்டுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவ்வளோ அழிக்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே ஒரு சுழற்சி இருந்தே ஆகணும். அந்த ஃபுட் செயினுங்கிறது வந்து ரொம்ப பிரேக் பண்ணக்கூடாது, அல்லது நம்மளுக்கு மகசூல் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் அமினோ அமிலம் 1 கிலோ நம்ம மீன் 1 கிலோ வெல்லம் இது ரெண்டுத்தையும் வந்து சமப்பங்காக எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டு குலுக்கி நல்லா காற்று போகாத ஒரு டப்பியில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 15 நாளில் அது தயாராகிடும். தினமும் எடுத்து வந்து ஒரு கரண்டி, அந்த கரண்டி வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா சுத்தமான கரண்டியாக இருக்கணும், அதை போட்டு நல்லா கலக்கி கொண்டே வந்துடணும். 15 நாளில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கூழ் வடிவத்தில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு தண்ணிக்கு வந்து ஒரு 5 மில்லி இருந்தால் போதும். அதை வந்து மேலே தெளித்தோம்னா நிறைய வெரைட்டியாக அது செயல்படுத்தும், நல்ல ஊட்டமும் கூட. இப்போ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு இல்லை, ஒரு 15-20 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று அழிச்சிட்டே இருந்தோம்னாலே நம்ம பூச்சியே விரட்டிடலாம். இப்போ இது வந்து நெல் பயிர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான இது வந்து அசோலா. அதுதான் என்னோடய பெரிய நண்பன் கூட சொல்லலாம். அசோலாங்கிறது வந்து ஒரு மிதவை தாவரம். நீங்கள் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த குளம் குட்டைகள் எல்லாம் அது மிதவையாக இருக்கும். இப்போ அதில் வந்து நம்மளுடைய விஞ்ஞானிகளும் பழைய காலத்துலையும் இருந்தது, இப்போ அதை வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா அது நிறைய புரத சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்றுல இருக்கிற தழைச்சத்தை வந்து அது கிரகித்து நம்ம பயிருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து ஒரு 2 கிலோ அசோலா இருந்தால் போதுமானது. அது வந்து நம்ம நட்ட ஒரு 15-20 நாளுக்குள்ளே நம்ம களை எடுப்போம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை நம்ம நெல் வயலில் வந்து நம்ம இது உரம் தூவுற மாதிரி நம்ம தூவிட்டால் அது அந்த தண்ணி இருக்கும் இல்லையா எப்போயுமே வயலில், அது வந்து பரவிடும். அப்போ அந்த 20ஆம் நாளில் நம்ம ஒரு களை எடுக்கிறப்ப பெண்கள் வந்து நடந்து அழுத்தி மிதிக்கிறப்ப அது அந்த வேறு பகுதியில் போய் அது அமிழ்ந்திடும். அப்போ வந்து ரொம்ப விரைவில் வந்து தழைச்சத்தை வந்து உறிஞ்சு பயிருக்கு குடிக்கும். இது வந்து பயிருக்கு. அடுத்தது வந்து அசோலாவுடைய முக்கியமான ஒரு உபயோகம் எப்படின்னா, மாடுங்களுக்கு, கறவை மாடுங்களுக்கு வந்து இப்போ வந்து பால் உற்பத்திக்கு வந்து அசோலா ரொம்ப உபயோகமாக இருக்குது. 1 கிலோ வந்து புண்ணாக்கு பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் இது 1 கிலோ வந்து 4 ரூபாயிலேயே நம்மளால் தயார் பண்ணிடணும். அவங்க வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை வந்து ஒரு கணுக்கால் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. கொஞ்சம் வந்து நம்ம மண்புழு உரம் போட்டுக்கலாம் அந்த தண்ணியில், ஒரு டார்பாயிலேயே அதை வளர்த்துடலாம், மாடியில் வளர்த்துடலாம். ஆனால் ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துலையே அது வளரும். அது அப்படியே மிதந்து அந்த தண்ணி ஏரியாவையே கவர் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி அதை அறுவடை செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஆடு மாடுங்களுக்கு கொடுக்கலாம். மாட்டிலுடைய பால் உற்பத்தி நல்லாவே பெருகும். கண்டிப்பாக ஒரு நாளும் வந்து 1/2 லிட்டர் கூடுதலாக தான் கிடைக்கும். ஆடுகளும் நல்லா வளரும். அதே மாதிரி கோழி, வான்கோழி, என்னோடய வான்கோழிகளுக்கெல்லாம் போட்டால் அப்படியே சாப்பிட்ரும். அந்த மாதிரி அதோட கடைசியாக மனுஷனுக்கும் அது ரொம்ப நல்ல புரத சத்து. அது வந்து நம்ம மசால் வடை அந்த மாதிரி பருப்பு வடை செய்கிறப்ப இதையும் நல்லா அலசி போட்டு அதோடு சேர்ந்து செய்யலாம். அது நல்ல புரதம். என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்மளுடைய நூன் மீல் ஸ்கீம்லாம் இருக்குது இல்லையா, மத்திய உணவு திட்டம், இதில் இது மாதிரி வந்து கிராமங்களில் பண்ணி அவங்களுடைய சாம்பார்லேயோ அதுலேயோ போட்டோம்னா நம்ம குழந்தைங்களும் நல்லா இதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம முட்டை அதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி இல்லையா, இப்படி போடலாமேன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் செயல்படுத்தணும் அப்படின்னு எங்களுடைய ஸ்கூலில் அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நம்ம சாலட் சாப்பிட்றோம் இல்லையா, நல்ல காய்கறிகள் எல்லாம் வெட்டி போட்டு, அப்போ கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தழை தூவும், அதுக்கு கூடவே கொஞ்சம் அசோலாவையும் நம்ம தூவினா நம்மளுக்கு ராவாகவே அதை சாப்பிட்றது தான் நல்ல புரத சத்து கிடைக்கும். இப்போ இந்த உத்திகள் எல்லாம் வந்து கொஞ்சம் நான் கேவிகேலேருந்து கற்றுட்டேன். எனக்கு இதனுடைய மெயின் இது என்னென்னா, நான் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரையுமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிடலாம், இப்போ எல்லாமே விலை எல்லாமே ஏறி போச்சு, நீங்கள் வந்து அது உங்களுக்கு வந்து விலையை தான் நீங்கள் மெயினாக நினைக்கிறீங்க, ஆனால் மண் மலடாயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ஆடு மாடெல்லாம் நீங்கள் விற்றுறீங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா கழனிலையாகவும் விற்றுட்டு வீடெல்லாம் கட்டிட்டு போகிறீங்க. இந்த சமுதாயத்தில் இந்த ஜென்ரேஷனில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு அண்டை வெட்டுறது தெரியும், களை எடுக்கிறது தெரியும், அறுப்பு தெரியும். நீங்கள் அடுத்த இதில் வந்து நீங்கள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பள்ளிக்கு அனுப்புகிறீங்க, அது கரெக்டான விஷயந்தான், நல்ல அறிவு வளரும். ஆனால் இந்த 2 நாள் லீவில் வந்து கண்டிப்பாக வந்து
களப்பயிற்சி மாதிரி இதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ அங்கே நகரத்தை நோக்கி போயின்னு இருக்காங்க. அங்கே போய் வேலை செஞ்சாலும் 2 நாள் வந்து இந்த இயற்கை காற்றை வந்து சுவாசித்து இந்த வேலை செஞ்சோம்னா நம்மளுடைய அரிசி, நம்மளுடைய காய்கறிகள் நம்ம குடும்பத்துக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத இது பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, குழந்தைங்களுக்கு சொன்னாலே போதும், 100 குழந்தைங்கள ஒரு 2 குழந்தைங்கள் இந்த விவசாயமும் இயற்கை விவசாயத்துடைய நுணுக்கங்கள்லாம் அவங்க மனசில் இருந்தால் கூட பிற்காலத்தில் ஒரு ஐடி கம்பெனிக்கு போனால் கூட சைடில் இதை பண்ணிகிட்டு இருந்தால் கூட நம்ம நாடு கண்டிப்பாக வல்லரசு ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ இவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ இயற்கை விவசாயம் எவ்வளோ எளிமையானதுன்னு பார்த்துருப்பீங்க. எங்களுடைய இடத்துக்கு வாங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது மாதிரி நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு வரணும். அதனால் நம்மளுடைய நாடு ஃபுல்லாமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்துடலாம், நம்ம நல்லா ஆரோக்கியமாக வளரலாம், வாழலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு கேவிகே காட்டுப்பாக்கம் குமாரவேல் சார் ஐயாவுக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண்மை அறிவியல் நிலையம் மகளிர்களுக்கு வேளாண்மை சார்ந்த சுய தொழில் துவங்க பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகின்றது. வீட்டுப் பொருட்கள் தயார் செய்யும் முறைகள் குறித்து பயிற்சி பெற்ற மகளிர் குழு ஒன்றின் வெற்றி அனுபவத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு சாதாரண இல்லத்தரசியாக இருந்தோம். ஏதாவது தொழில் துறையில் நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணும், பெண்களாக நம்மளும் முன்னுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நானும் என் ஃப்ரெண்டு சீதாலக்ஷ்மியும் சேர்ந்து ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னபோது, வீட்டில் செய்யக்கூடிய உணவுப் பொருள் எதுவாக இருந்தாலும் நல்ல வரவேற்பு இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டோம். அப்போ அதனால் 2008 நானும் அவங்களும் ரொம்ப சின்ன அளவில் செஞ்சிட்ருந்தோம். அதை வந்து எப்படி பெரிய அளவில் செய்யறதுங்கிறது தெரியாத இருந்தோம். அப்போ இதில் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு விளம்பரத்தை பார்த்து கேவிகேல பயிற்சி கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சு நாங்கள் அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். பயிற்சி எடுத்ததுனால எங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் உணவுப் பொருளை நல்ல முறையில் பேக் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடியும், அதை எப்படி பதப்படுத்தி நீண்ட நாட்களுக்கு நல்ல முறையில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயும் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து இதை பற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால அங்கே கேவிகேல போய் பயிற்சி பெற்றதுனால இன்னும் நல்லாவே தெரிஞ்சிக்கிட்டோம். அதனால் நானும் சீதாலக்ஷ்மியும் அங்கே கேவிகேல பயிற்சி பெற்றதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது. வீட்டில் வச்சுட்டே செஞ்சிட்ருந்தோம். வீட்டில் வச்சு செஞ்சிட்ருக்கும்போது எங்களுக்கு வந்து இடம் பத்தலை. அதிக அளவில் செய்கிற போது எங்கேயா வெளியில் வந்து செஞ்சால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால நெய்வேலி டவுன்ஷிப்பில் வந்து இந்த மாதிரி வெளி வேலைகள் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணாததுனால நாங்கள் வந்து இந்திரா நகரை தேர்ந்தெடுத்தோம். இந்திரா நகரை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து ஜெயம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு இதை எப்படி செஞ்சோன்னா, வேலைக்கு போகும் பெண்களாக பார்த்து எங்களுடைய பொருட்களை கொண்டு போய் கொடுத்தோம். நாங்கள் முதல்ல லாபத்தை எதிர்பார்க்காம முதல்ல எல்லாரையும் சுவைத்து பாருங்கள், டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எங்களுடைய பொருளை வாங்குங்க அப்படி சொன்னோம். அதனால் கொண்டு போய் எல்லா வேலைக்கு போகிற பெண்கள்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்கவும் அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு எங்ககிட்ட பொருளை வாங்க ஆரம்பித்தாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளம்பரமாக அமைஞ்சுது. இந்த லேபிளிங், பாட்டில் இதெல்லாம் எப்படி என்ன மாதிரியான பாட்டிலெலாம் வாங்கணுங்கிறதையும் அவங்க கேவிகேல சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த பாட்டில் பேக்கிங் அதெல்லாமும் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு அதிக அளவில் கிடச்சிது எங்களுக்கு. நெய்வேலியிலே ஒரு 4-5 கடையில் போய் கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, புதுசாக இருக்குது, ஜெயம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, இது வரலும் கேள்விப்பட்ட பேர் இல்லை, நாங்கள் எப்படி வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் வைங்க, அது விற்றுதுன்னா நீங்கள் கொடுங்க, விற்கலைன்னா நாங்கள் ஒரு 3 நாள் கழித்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 பாட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம் ஒரு கடையில். அவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு வச்ச உடனே எங்களுக்கு ஒரு வித்தின் ஒரு 30 நிமிஷம் ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணாங்க, உங்கள் பொருள்லாம் விற்று போச்சுமா, எங்களுக்கு உடனே கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்கள் பொருளை வாங்கி வைக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க இந்த மாதிரி விற்று போச்சு, மறுநாளே ஒரு 50 பாட்டில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணார். சிவஜோதி ஹோட்டல் ஒன்று இருந்தது, அவங்க தான் முதல்ல எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி
நீங்கள் செய்யுங்கம்மா, உங்கள் பொருளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு கொண்டு போய் கொடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு மாதத்துக்கு 500 பாட்டில் குறையாமல் ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நல்லா நாங்கள் வேறு எந்த விதமாக விளம்பரம் கொடுக்காம வாய் மூலமாகவே நிறைய பேருக்கு விளம்பரம் கிடச்சிது. அப்புறம் எங்களுக்கு கேவிகேலையும் பார்த்திங்கன்னா எல்லா எங்கெங்கெல்லாம் கண்காட்சி நடக்குதோ அங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கே போய் ஸ்டால் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப சின்ன அளவில் பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த கண்காட்சிக்கெல்லாம் பணம் கட்டி நாங்கள் போய் அதில் ஸ்டால் போடுற அளவுக்கு வசதி இல்லாமல் இருந்தது. அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஸ்டால் கொடுத்து நீங்கள் போய் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் அவங்க மக்கள்கிட்ட எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீயாக டேஸ்ட்டு கொடுத்து, நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எங்கள் பொருளை ப்ராடக்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னவும் அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிட்டு நல்ல வரவேற்பு இருந்தது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அவங்களே எங்களுக்கு இதுவரையில் ஒரு 4-5 ஸ்டாலுக்கு மேலே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஸ்டால் போட்டோமோ, வேலூர், நாமக்கல், சென்னையில் கூட போய் ஸ்டால் போட்டோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மாதத்துக்கு குறைந்தபட்சம் வெளியிலேயே ஒரு 2500 பாட்டில் குறையாமல் வெளியில் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் இங்கே இந்திரா நகரில் வந்து செஞ்சிட்ருக்கிறதுனால நாங்களும் நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எங்கள் மூலமாக அவங்களும் எங்கள் பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. ப்ளஸ் எங்ககிட்டையும் வேலையும் செய்கிறதுனால அவங்களுடைய பொருளாதார மேம்பாடும் நல்ல நிலையில் இருக்குது. சின்ன அளவில் தான் முதலீடு பண்ணினோம். முதலீடுன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு தான் முதலீடு பண்ணினோம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சம்பளம்னே ஒரு வருஷத்துக்கு சம்பளமே எடுக்கலை. அதுலேயே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நாங்களும் ஒரு 6 மாதமாக ஆளுக்கு 10,000 ரூபா சம்பளம்னு எடுத்துக்கிறோம். எங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுத்து அவங்களையும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேம்பாடு அடைகிற அளவுக்கு வச்சுருக்கோம். இங்கே சுற்றி இருக்கிற லேடிஸ் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாமும் இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குது. நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவே ரொம்ப நம்மளாலையும் சாதிக்க முடியும், நம்மளால் நாட்டுக்கு நிச்சயமாக நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. இவங்க தான் சீதாலக்ஷ்மி, என்னுடைய தோழி. நானும் இவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறோம் எல்லாமே. பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியுங்கிறது நாங்கள் 2 பேருமே ஒரு உதாரணமாக இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா கேவிகே விருதாசலத்தில் வந்து தொழில் பயிற்சி எல்லா விதத்துலேயும் கொடுக்குறாங்க. பெண்களுக்காக உள்ள தொழில் முனைவோருக்கான பயிற்சி, பூங்கொத்து தயாரித்தல், காளான் வளர்ப்பு, மதிப்பூட்டப்பட்ட உணவு தயாரித்தல், அதை பற்றி நிறைய இது சொல்லித்தராங்க. அதை பயன்படுத்தினாங்கன்னா பெண்கள் எல்லாருமே நல்லா முன்னுக்கு வரத்துக்கு நிறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்தி நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அரசாங்க வேலை தான் வேணும் அப்படிங்கிற இது இல்லாமல் நம்மளே சுய தொழில் செய்து நல்ல நிலையில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா பெண்களும் எங்களை போல தொழில் முனைவோருக்கான பயிற்சியை பெற்று சுய தொழில் செய்து நல்லா பயன்பெறணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி, வணக்கம்.